குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா, ஓகேங்களா? ஸோ இனிய காலை வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் 1 எல்லாருக்குமே தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனை தள்ளி வச்சுட்டாங்க ஜூன் 10ஆம் தேதிக்கு. ஸோ என்ன காரணத்தால் வந்து தள்ளி வச்சுருக்காங்கன்ற ஒரு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன்ப்பா. ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா, அப்போ தான் புரியும். முதல் ரீசன் என்னென்னா, பல்வேறு தரப்பட்டவங்களோட வந்து கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு போச்சுப்பா. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்டவரோட கருத்து இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, அதாவது ஜூன் 6 வியாழக்கிழமை திறக்கிறதுக்கு வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக மண்டே திறந்துலான்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் தரப்புலையோ பெற்றோர்கள் தரப்புலையோ பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தரப்புலையோ வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை இருக்குது. இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக தரல, ஸ்டூடெண்ட்ஸால் போக முடியாது, ஸோ கொஞ்ச நாள் தள்ளி வைங்கன்னு சொல்லி ரொம்ப கோரிக்கை இருந்துச்சுப்பா. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை தள்ளி வச்சுருக்காங்க 10ஆம் தேதி. இது உறுதியான்னு கேட்டால் கம்பல்சரி உறுதி கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, டெம்பரேச்சர் குறைய இன்னும் ஓரிரு வாரங்கள் ஆகும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வட மாவட்டங்களில் டெம்பரேச்சர் குறைய இன்னும் 2 வீக்ஸ் அதிகபட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா இன்னும் ஒரு வாரம் கூடுதல் விடுமுறை வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜூன் 10 மண்டே வருதுப்பா, அதேமாதிரி அடுத்த மண்டே ஜூன் 17 வருது. ஸோ 1 வீக் கேப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் குறைய எப்போ ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் 1 வீக்குக்கு மேலே ஆகும், இன்னும் ஒரு 10 டேஸ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 3rd வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நார்மல் ஆகும். அதை கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்காலிகமாக 10ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. டெம்பரேச்சர் குறைஞ்சி சூழ்நிலை சரியாயிட்டா அதே டேட்டுக்கு திறந்துருவாங்க. இல்லை டெம்பரேச்சர் குறையாத பட்சத்தில் இன்னும் ஒரு வாரம் கூடுதல் விடுமுறை கம்பல்சரி வழங்குவாங்கப்பா. ஆனால் அதுக்கான அறிவிப்பு இப்போ வராது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் 2023 நடந்துச்சு. ஆனால் அப்போத்தோட டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு கிடையாது. அப்போவே அப்படின்னா இப்போ சொல்லவே வேணாம். கண்டிப்பாக கூடுதல் விடுமுறை இன்னும் ஒரு வாரம் வரும். ஜூன் 10க்கு அப்புறமும் ஒரு வாரம் நீட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது டெம்பரேச்சரை பொறுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அறிவிப்பாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இன்னும் ஒரு வாரம் கூடுதல் விடுமுறை ஜூன் 10க்கு அப்புறம் வழங்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் குறைய இன்னும் ஓரிரு வாரங்கள் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுதான் ரீசனு. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.